எப்படி பேர் எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது தமிழ்ல ஒரு பேர் இருக்கு அப்படின்னா தமிழ்ல இருக்க பேரை இங்கிலீஷ்ல எப்படி எழுதுறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்போ அந்த பேர் எழுதுறதுக்கு தமிழ்ல இருக்க பேரை இங்கிலீஷ்ல எழுதணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நீங்க தரவா இருந்தா தான் எழுத முடியும். இதுல உள்ள சில பேருக்கு வந்து ஏற்கனவே வந்து இந்த பேர்லாம் சுலபமா எழுத முடியும். பட் எழுத முடியாதவங்க கொஞ்சம் பாத்துங்க. இன்ஃபேக்ட் தெரிஞ்சவங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி எப்பாவது டவுட் இருந்தா நீங்க செக் பண்ணிக்கலாம். இது போல நீங்க பாருங்க. இப்போ நான் எழுதிருக்கிறது என்ன அப்படின்னா உயிரெழுத்துக்கள் எல்லாம் எழுதிருக்கேன். அதாவது ஆள ஆரம்பிச்சு அவ வரைக்கும் இந்த 12 எழுதிருக்கேன். அப்புறம் மெய்யெழுத்துக்கள்ல இக்ல ஆரம்பிச்சு இன் வரைக்கும் மொத்தம் 18 எழுதிருக்கேன். ரைட். அடுத்தது வடமொழி எழுத்துக்களும் எழுதிருக்கேன். பாருங்க இஜ், இஷ், இஸ், அப்புறம் வந்து ஹா, அப்புறம் ஷி, ஸ்ரீ இதெல்லாம் எழுதிருக்கேன். இந்த ஸ்ரீக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த 3 விதமா எழுதலாம். இதெல்லாம் சொல்றவங்க இப்ப பாருங்க. இப்போ உயிர் எழுத்துக்கள்ல ஆ இருக்கு. இந்த ஆக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஏ. அதாவது இந்த தமிழ்ல இருக்க எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நிகரான ஆங்கில எழுத்துக்களை இப்ப நான் நேருக்கு நேரம் எழுதியிருக்கேன். அதாவது தமிழ்ல என்னென்ன எழுத்துக்கள் இருக்கோ அதுக்கு நிகரான ஆங்கில எழுத்துக்களை நான் பக்கத்துல எழுதியிருக்கேன். பாருங்க, ஆக்கு ஏ எழுதியிருக்கேன். ஆக்கு வந்து ஏ அல்லது ஏஏ, ஈக்கு வந்து ஐ அல்லது ஒய், ஈக்கு வந்து ஐ அல்லது இ. இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் எழுதியிருக்கேன். சரி, இது பாருங்க. இந்த ஸ்ட்ரீக் பாத்தீங்கன்னா 3 விதமா எழுதலாம். ஸ்ட்ரீக் வந்து SRIயும் நீங்க போடலாம், SRWயும் போடலாம், SHRIயும் போடலாம். இப்போ இதை நீங்க ரொம்ப இதுல நீங்க தரவா இருந்தாதான் நீங்க வந்து இந்த மாதிரி தமிழ்ல இருக்க பேர்லாம் எழுதுறதுக்கு சந்தேகம் வராது. இப்ப நான் இதை வந்து எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் தனியா இருக்கு. பாருங்க, உயிரெழுத்துக்கள் தனியா இருக்கு, மெய்யெழுத்துக்கள் தனியா இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்துதான் உயிர்மை எழுத்துக்கள் உருவாகுது. உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது ரெண்டும் சேர்த்து இந்த உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து 216 உயிர்மை எழுத்துக்கள் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். இதுல ஒவ்வொரு உயிர்மை எழுத்தையும் தனித்தனியா பிரிக்கலாம். அதாவது உயிர்மை எழுத்துன்றது என்னன்னா ஒரு உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்ததுதான் உயிர்மை எழுத்து. இப்போ ஒவ்வொரு உயிர்மை எழுத்தையும் பிரிச்சிடலாம். அதாவது உயிரெழுத்து தனியா பிரிக்கலாம், மெய்யெழுத்து தனியா பிரிக்கலாம். இப்போ நீங்க பாருங்க அது எப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு எப்படி பேர் எழுதி இதை யூஸ் பண்ணி எப்படி பேர் எழுதுன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ கண்ணன் அப்படின்ற பேர் இருக்கு. இப்போ இந்த கண்ணன் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்க இதுல உயிர்மை எழுத்து என்னன்னு பார்க்கணும். இதுல உயிர்மை எழுத்து எது? இது உயிர்மை எழுத்து, இது மெய் எழுத்து. இதை நீங்க பிரிக்க முடியாது. இது உயிர்மை எழுத்து, இதை நீங்க பிரிக்கலாம். இப்போ இது போல பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா எழுத பாருங்க. இப்ப இந்த கா இருக்குல்ல, இந்த காவை கா உயிரெழுத்து உயிர்மை எழுத்துன்னு சொல்லியிருக்கேன். இந்த இதுல உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் தனித்தனியா பிரிக்கணும். பாருங்க, இ பிளஸ் ஆதன கா. எப்படி? இ பிளஸ் ஆதன கா சொல்லி பாருங்க. கா 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 பிளஸ் ஆ கா. இப்போ இன்ன பிரிக்க முடியும்னு சொல்லிட்டேன். இந்த இன்ன அப்படியே போட்டுங்க. அடுத்தது இந்த நா இருக்குல்ல, இந்த நா பாத்தீங்கன்னா இதை பிரிச்சிடலாம் இல்லையா? இன் பிளஸ் ஆ என்ன? இன் பிளஸ் ஆதா நா. அடுத்தது மெய் எழுத்து, இதை நீங்க பிரிக்க முடியாது. ஓகே, இப்ப நீங்க இது போல முதல்ல பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி எந்த தமிழ் வார்த்தை இருந்தாலும் அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், இது போல பிரிச்சிடணும் முதல்ல. அதாவது உயிர்மை எழுத்த உயிரெழுத்து தனியாவும் மெய்யெழுத்து தனியாவும் பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இக்குக்கு இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. இக்குக்கு என்ன இருக்கு? கே. அடுத்து ஆக்கு என்ன இருக்கு பாருங்க. ஆக்கு என்ன இருக்கு? ஏறு. இன்னுக்கு என்ன இருக்கு பாருங்க. இன்னுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு. அடுத்தது இந்த இன்னுக்கு என்ன இருக்கு? அதே என்ன தான். அடுத்து ஆக்கு என்ன? ஏ. இந்த எண்ணுக்கு என்ன? என். சோ பாருங்க, கண்ணன் கிடைச்சிச்சா? கண்ணன் கிடைச்சு போச்சா? இப்ப இன்னொன்று எழுத இன்னொரு பேர் எழுதுறேன், கவனிங்க. ராஜா.
இந்த பேரை பாருங்க ராஜா. இப்போ என்ன பண்ணணும், இதை பிரிச்சுக்கணும். பாருங்க பிளஸ் ஆ என்ன ரா, பிளஸ் ஆ தான் ரா. அடுத்தது இஜ் பிளஸ் ஆ என்ன, இஜ் பிளஸ் ஆ தான் ஜா. இஜ் பிளஸ் ஆ என்ன ஜா. இப்போ இருக்கு என்ன இருக்கு பாருங்க. இருக்கு நான் என்ன போட்டிருக்கேன்னு பாருங்க. பாருங்க இருக்கு ஆறு போட்டிருக்கேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இருக்கு ஆறு போட்டிருக்கேன். ஆக்கு என்ன போட்டிருக்கேன், ஏ போட்டிருக்கேன். ஏ எடுத்துக்கணும். சரியா, ஓகே ஏ போட்டுருக்கோம். இஜ்ஜுக்கு என்ன போட்டிருக்கேன் பாருங்க, இஜ் இந்த பாருங்க இஜ். அடுத்தது ஆக்கு என்ன போட்டிருக்கேன், ராஜா. கிடைச்ச போச்சா பாருங்க ராஜா. இன்னொரு பேர் எடுத்து வள்ளி. என்ன வள்ளி அப்படின்ற பேர். இப்ப வள்ளி எப்படிங்க பார்க்கலாம். வா குறிச்சிங்கன்னா இம் பிளஸ் ஆ. இம் பிளஸ் ஆதான் என்ன வா. அடுத்தது இல்லு. இதை பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். மெய்யெழுத்தை பிரிக்க முடியாது, உயிர் மெய்யெழுத்தை தான் பிரிக்க முடியும். மெய்யெழுத்தை பிரிக்க முடியாது, அதே போல உயிரெழுத்தையும் பிரிக்க முடியாது, உயிர் மெய்யெழுத்தை தான் பிரிக்க முடியும். இப்போ இல்ல எழுதிருக்கேன். அடுத்து இது பாருங்க, இந்த லீ பிரிக்கலாம். லீ பிரிச்சோம்னா இல் பிளஸ் இ, அதாவது இல் பிளஸ் இ தான் லீ. இப்ப என்ன பண்ணணும்னா பாத்துங்க, இவ்வு என்ன இருக்கும், இவ்வுக்கு நம்ம என்ன போட்டுருக்கோமோ அதை எடுத்து எழுதிக்கணும். ஆக்கு என்ன பார்த்து பாருங்க, இவ்வுக்கு நம்ம என்ன எழுதிருக்கோம், இவ்வுக்கு வி போட்டிருக்கோம். சரியா, வி. ஆக்கு என்ன போட்டிருக்கோம், ஏ போட்டிருக்கோம். இல்லுக்கு என்ன போட்டிருக்கோம் பாருங்க, இல்லுக்கு எல் போட்டிருக்கோம். ஓகே, இது இன்னொரு எல் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு எல். ஈக்கு என்ன போட்டிருக்கோம் பாருங்க, ஈக்கு ஐ போட்டிருக்கோம். வள்ளி கிடைச்சிச்சா. ஓகே, இன்னொன்று பாருங்க. இப்போ ஏழுமலை அப்படின்ற பேர், இது கொஞ்சம் தெரியும். ஏழு மலை. இந்த ஏழுமலைன்ற வார்த்தையை பாருங்க, இது தமிழ். இது எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறதுன்னு சொன்னா முதல் பெரிய பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கேன், இப்பதான் சொன்ன உங்களுக்கு உயிரெழுத்து பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது ரூ இருக்கு இல்லையா, ரூ பிரிக்கலாம். ரூ பிரிக்கலாம். இப்போ பாருங்க, ரூ பிரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏழு பிளஸ் ரூ, ஏழு பிளஸ் பூ. ஏழு பிளஸ் பூ என்ன, ரூ. அடுத்தது இம் பிளஸ் ஆ. இம் பிளஸ் ஆ தான் என்ன, மா. லையை பிரிக்கலாமா, இல் பிளஸ் ஐ என்ன, லை. பாருங்க, ஏ எடுத்து அப்படியே எழுதிட்டேன். என்ன உயிர் எழுத்து பிரிக்க முடியாது, ரூ உயிர்மை எழுத்து, இதை பிரிக்கலாம். ஏழு பிளஸ் ஊ தான் ரூ. மா இருக்கு, மா உயிர்மை எழுத்து பிரிக்க முடியும், பிரிச்சிருக்கேன். இம் பிளஸ் ஆ மா. அடுத்து லை இருக்கு, பிரிக்க முடியும். இல் பிளஸ் ஐ லை. பாருங்க, இந்த ஏக்கு என்ன எழுதிருக்கோம், ஈ இருக்கு. ரைட்டா, இழு இருக்கு இல்லையா, இழுக்கு என்ன இருக்கு எழுதிட்டு பாருங்க. இழுக்கு என்ன, ZH இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ZH. அடுத்து இந்த ஊ இருக்குல்ல, ஊக்கு என்ன இருக்கீங்க பாருங்க, இதோ இருக்கா, ஊக்கு என்ன, யூ. அடுத்தது இம் இருக்குல்ல, இம்முக்கு என்ன இருக்கும், இம்முக்கு என்ன, எம். அடுத்தது ஆ இருக்கு இல்லையா, ஆக்கு என்ன, இந்த பாருங்க, ஏ. அடுத்து இல்லு இருக்கு, இல்லுக்கு என்ன இருக்கும், இல்லுக்கு எல் போட்டிருக்கோம். அப்ப என்ன பண்ணணும், எல். ஐ இருக்குல்ல, ஐய பாருங்க, ஐக்கு என்ன போட்டிருக்கோம், ஏஐ போட்டிருக்கோம். கிடைச்சு போச்சா, ஏழு மலை கிடைச்சிச்சா, ஏழு மலை, ஏழு மலை கிடைச்சிச்சா.